சினிமா விட்டு நான் வெளியே வந்துடுவேன், தற்காலிகமாக இருக்கக்கூடிய படங்களை முடிச்சுட்டு நான் சினிமா விட்டு வெளியே வந்து முழுக்க முழுக்க அரசியலில் தான் நான் பயணப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கமலஹாசன் மாதிரி ஆட்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க சினிமா துறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷோவில் வந்து நடிச்சுட்டு இருந்தார், ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு சந்திரசேகர் சார் அவர் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு அரசியலில் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு. வாகைப்பூவை தான் அவர் அடையாளமாக வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க, தூங்கு மூஞ்சி பூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் மக்கள் வெற்றி கழகங்கிற அந்த அவருடைய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. பல ஆண்டு காலமாகவே தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்காக காத்துட்டு இருந்த விஜய் அவர்கள் சமீபத்தில் வந்து இந்த கட்சியை வந்து தொடங்கி அவருடைய கொடியும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இது பொது வெளியில் வந்து நிறைய பல சர்ச்சைகளையும் பல முரண்பாடுகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கினதுக்கு பல பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் சிலர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியும் நிறைய பொதுவெளிகளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினது நமது பார்வையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கூட கட்சி தொடங்கினார். அப்போ வந்து நம்ம கூட அதை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்கிறோம். பல பேர் விமர்சனம் செஞ்சாங்க, நம்மளும் விமர்சனம் செஞ்சுருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்தை கடந்த ஒரு பெரிய பிரமுகர், ஒரு பெரிய சினிமா பிரமுகர் வந்து அரசியல் தொடங்கும் போது அவருடைய 60 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகி இந்த வயதான காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கினார். இதுக்கப்புறம் ஒரு மக்கள் சேவைக்கு வர்றது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுக்குரிய பொதுநல மனப்பான்மைங்கிறது ஓரளவுக்கு ஒரு இளமை பருவத்திலே வந்தால் தான் தன்னுடைய பொதுநல மனப்பான்மையை வந்து சமூகத்துக்கான பிரதிபலிப்பை ஏற்படுத்த முடியுங்கிறது தான் நிதர்சனம், ஒரு யதார்த்தம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஓரளவுக்கு இந்த வயதில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அதை பாராட்டி தான் ஆகணுங்கிற இடத்துல இருக்கும். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலம் வந்து ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய தந்தையார் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிச சித்தாந்தவாதியாக இருந்தவர். பல படங்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கம்யூனிச சித்தாந்தங்களை வந்து வெளிப்படுத்தி இருப்பார். இருந்தாலும் அவர் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு அரசியலில் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு. தன் தந்தைகிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஜய் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு, அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துது. அதை அவர் சரியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தெளிவான பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக தான் அவருடைய இன்றைக்கி வந்து தன்னுடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறாரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய கட்சி பெயரை வந்து அறிவிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்கான கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்போ வருகின்ற மாதத்தில் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து மாநாடு நடத்த போகிறார். இந்த மாநாட்டில் தன்னுடைய கட்சிக்கான கொள்கையை அறிவிக்க போகிறாரு. அதற்கு கொடிக்கான விளக்கத்தையும் அவர் சொல்ல போகிறாரு. இப்படி ஒரு கரெக்டாக ஒரு பிளானிங்காக வந்து அவர் வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். அதே டைமில் தெளிவாக வந்து சினிமாவை விட்டு நான் வெளியே வந்துடுவேன், தற்காலிகமாக இருக்கக்கூடிய படங்களை முடிச்சுட்டு நான் சினிமா விட்டு வெளியே வந்து முழுக்க முழுக்க அரசியலில் தான் நான் பயணப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களும் அதை நம்புகிறோம். ஏன்னா இப்போ கமலஹாசன் மாதிரி ஆட்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க சினிமா துறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷோவில் வந்து நடிச்சுட்டு இருந்தார், ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். திரு விஜய் அவர்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசும்போது அவர் ஒரு தெளிவான சிந்தனையில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் சில முரண்பாடான கருத்துக்கள் எப்படின்னா அது நம்ம பொதுவெளியில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவர். அதெல்லாம் இந்த கட்சி அன்றைக்கி அறிவிக்கும் போது, இந்த கொடி அறிவிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தேய்பிறையில் அறிவித்ததாகவும், அதே சமயம் அது வந்து கத்தோலிக் கிறிஸ்துவர்களுடைய புனித நன்னாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறதா இது ஒரு யதார்த்தமான நிகழ்வாக கூட இருக்கலாம். நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வது, அதாவது மதத்தை கடந்த ஒரு அரசியலாகவும் ஒரு ஜாதியை கடந்த அரசியலாகவும் தான் அவர் வந்து வெளியே வரணும்னு நம்ம நம்புகிறோம். அது மாதிரி அவர் இருப்பாருங்கிறத நம்புகிறோம். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி மதங்களும் ஜாதிகளும் முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க.
அப்படி அதே இடத்துக்கு விஜய் அவர்களும் தள்ளப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஒரு சமூகத்துக்கான அரசியலாக இருக்கணும், சமத்துவத்துக்கான ஒரு அரசியலாக இருக்கணும், உலக பொதுமறைகளுக்கான ஒரு அரசியலாக இருக்கணுங்கிறதா இங்கே வேண்டுகோள். அதே மாதிரி நிறைய அவருடைய கொடியை பற்றிய நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு, கொடியை பற்றி விமர்சனங்கள் இருந்துச்சு. அதில் பற்றி குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த ஒரு கொடியில் இருக்கக்கூடிய யானை சின்னம் வந்து ஆப்பிரிக்காவுடைய யானை அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற ட்ரெஸ் கோடு கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரனோட அவங்களுடைய ஸ்டைல் தான் நம்ம அந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பண்பாட்டு ஆடைகளை நம்ம போடுறோமானா அப்படி கிடையாது. அதனால் ஒரு யானைங்கிறது ஒரு பொது தான், எங்கே இருந்தாலும் யானை தான். அதனால் அது வேடிக்கையாக இருக்குது, அது மாதிரி சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி கட்சி கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டினுடைய கட்சி கலர், அதாவது சிகப்பு மஞ்சள் சிகப்பு ஸ்பெயின் நாட்டுடைய கட்சி கலர்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். காங்கிரஸினுடைய கட்சி கலர் பார்த்திங்கன்னா கஜகிஸ்தானுடைய கட்சி கலராகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹங்கோரியோடைய கட்சி கலராகவும் இருக்குதுங்கிறதும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து அந்த நாட்டை பார்த்து கட்சி கலரை உருவாக்குனாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வந்து வேடிக்கையாக வந்து பொது வழியில் சொல்கிறத தவிர்த்துக்கணும். இருக்கக்கூடிய மேஜர் கலர் 3 கலர், அந்த 3 கலர்னு தான் ஒரு கொடிகளை நிர்ணயம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் வந்து முக்கியமாக சொல்ல போனது வந்து அந்த வாகைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி வாகை சூடினா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு மன்னன் போர்க்களத்தில் ஜெயிக்கும் போதும் சரி, ஜெயிச்சுட்டு வந்த பிறகும் சரி, போருக்கு போகும்போதும் சரி, வாகைப்பூ அணிந்துட்டு போவாங்க. வெற்றி வாகை சூடினான்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை மீண்டும் எடுத்துகிட்டு வந்த பிறகு வாகைப்பூ சூடிட்டு வருவாங்கங்கிறது ஒரு சங்க இலக்கியங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற இந்த வாகைப்பூவை தான் அவர் அடையாளமாக வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க, தூங்கு மூஞ்சி பூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கொடியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை வந்து நீங்கள் அந்த சின்னங்களை வந்து நீங்கள் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா உதயசூரியன் 2 மலைக்குள்ளே இருக்கிற உதயசூரியன் உதிக்குது அப்படின்னா எங்கேயாச்சும் அதே மாதிரி நீங்கள் உதயசூரியனை நேச்சுரலாக பார்க்க முடியாது. அது வரையப்பட்ட ஒரு சின்னமாக இருக்கும். ரெட்டை இலைங்கிறது பார்த்திங்கனாலும் வரையப்பட்டதாக இருக்கும். எல்லாமே தாமரை பூவோட பார்த்திங்கன்னா வரையப்பட்ட தாமரை தான் இருக்கும். நேச்சுரலாக பார்க்கும்போது அது தாமரை பூவோட இது வேறு மாதிரி, அந்த மாதிரி நேச்சுரலாக பார்க்கும்போது அதனுடைய அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பிரிண்டிங்கில் ஒரு கொடியாக வரும்போது அதனுடைய அமைப்புகள் வேறையாக இருக்கும். அதனால் சிறு சிறு விஷயங்களை மைனூட்டாக பார்த்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. தத்துவத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இவருடைய அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா 28 ஸ்டார் அந்த கொடியை சுற்றி உள்ள 28 ஸ்டார் இருக்கிறது, 28 மாநிலங்களை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இவருடைய அடுத்த நகர்வு வந்து தமிழகத்தை மட்டும் இல்லாத ஒரு நேஷ்னல் பாலிட்டிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியுது. எது எப்படியோ விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் சீமான் அவர்கள் கூட விஜய் அவர்களை வாழ்த்தி தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 2 விஷயம் நம்ம இந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும், திரும்பவும் சொல்கிறது, மதத்தை கடந்த அரசியலாக இருக்கணும், ஜாதியை கடந்த அரசியலாக இருக்கும். அதாவது ஒரு குளோபலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளுடைய பார்வை பாரதியார் சொன்ன மாதிரி தடையில்லாத ஒரு மனித குலத்தை ஏற்படுத்தணும். எங்குமே தடை இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் கூட. அதே பார்வையில் தான் திரு விஜய் அவர்களும் அரசியல் களத்தில் இறங்கி மக்களுக்கு நல்ல பணியாற்றுவார் நம்புகிறோம். மற்ற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாத ஒரு அப்பளுக்குள்ள அரசியல்வாதியாக அவர் இருந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.